பாஸ்க்கு வந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைவேறல. என்னன்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும், நான் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அவங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன் போனால் இதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜாக ட்ரை பண்ணோம். இந்த சீசன் ஒரு மொமெண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம், ட்ரை பண்ணோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவாக ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பார்த்தேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து அங்கே என்ன சொல்கிறது, பஸ் அங்கேயே தான் நிற்கிது. அங்கேருந்து அதில் பிரேக் டவுன் ஆனவங்க அப்படியே தான் நின்னது. மேபி இன்ஃபேக்ட் கொஞ்சம் ரிவர்ஸில் கூட போகிற மாதிரி தோணுச்சு. ஸோ வந்த நோக்கம் நிறைவேறலை. பட் எப்போவுமே வந்து சொல்லுவாங்கள்ல, ஒன்று போனால் ஒன்று நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து இதில் நான் போன நோக்கத்துக்கான ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ஹெவியாக இருந்தாலும் அதை தாண்டி வந்து ஒரு வேற லெவல் ஆஃப் அன்பு வந்து எல்லாருக்கிட்ட இருந்து நான் பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி பிரதீப்புக்கு ஈக்குவலாக அங்கே இருக்கிற சில பேர், விசித்ரா மேம் இருக்கட்டும், மாயா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் கேம்ஸ் வந்து பயங்கர எக்ஸலண்ட்டாக விளாண்டுருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து அது ஐதர் இன் குட் வே ஆர் பேட் வே, பட் தே பிளேட் தேர் கேம் வித் வெரி எக்ஸலண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளாண்டுருந்தாங்க. ஸோ இது அவங்க பிரதீப்புக்கும் ஒரு கம்யூனிகேஷன், அதாவது எப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே கம்யூனிகேட் பண்ணாமல் ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்ணலை, மாயாவையும் நாமினேட் பண்ணலை, பிரதீப்பையும் நாமினேட் பண்ணல. அண்ட் தேவர் ஷாக் டு நோ த நாமினேஷன் ரிசல்ட். ஸ்மால் ஹவுஸ்லேருந்து நாங்கள் நாமினேட் பண்ணும்போது அப்படி பிரதீப் அங்கேருந்து ஸ்மால் ஹவுஸை திரும்பி பார்த்துட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணாரு. மாயா வந்துட்டு வேற லெவல் கேம் அப்படின்னு மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் ரெண்டு பேரும் ரொம்ப பொட்டன்ஷியலாக கேட்சப் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு சில காரணங்களால் சில விஷயங்கள் நடந்தது, அது நடக்கல. பட் ஈஸ் அ குட் பிளேயர். பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்கள் வெளில வந்த பிறகு நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டில் லக்ஸுரி தான், வேற ஒன்றும் இல்லை. உண்மைக்கே சொல்ல போனால் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நான் இருந்த வீடு, அப்புறம் நம்ம இருந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கர லக்ஸுரியாக இருக்கும் அந்த வீடு. ஏன்னா 24/7 ஏசி இருக்கும். அண்ட் ப்ரொவிஷன் டாஸ்க் நம்ம விளையாடி ஜெயிக்கிறது ஒன்று, பட் கரண்ட் போகாது. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய லக்ஸுரியெலாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த லக்ஸுரி தான் ஆக்சுவலாக பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து நான் வெளியில் வரும்போது மிஸ் பண்ண ஒரு விஷயம். மற்றபடி டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் பண்ணேன், அவங்களோட இது மிஸ் பண்ணேன், அதெல்லாம் வந்து போங்க, அதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ போனதுக்கப்புறம் எத்தனை நேரம் கால் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னும் ஒரு கமல் சார் எபிசோடில் கூட சொல்லியிருந்தேன், சார் ஒரு மாதிரி வந்து ஒரு 2.5 years லோன்லியாக இருந்தேன். இப்போ வந்து ஒரு 14 பேர் ஒரு எல்லாரும் ஒன்றா இருக்கிறது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது. அவங்களுக்குள்ள நான் சும்மா நார்மலாக ஒரு கடைக்கு போனாலுமே இல்லை வெளியில் எங்கேயாவது வீட்டு வாசலில் வந்து அது கார் எதுக்கு முன்னாடி நின்னா கூட அங்கே வந்து வண்டியை திருப்பிட்டு வந்து அண்ணா சூப்பர்ண்ணா ஜெம்முன்னு நீங்கள் பயங்கரமாக விளாண்டிங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னு தெரியல, பட் நான் எதிர்பாராத சில நோக்கங்கள் வந்து நிறைவேறினது, அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர். ஸோ நீங்கள் உள்ள என்ட்ரி ஆன உடனே பயங்கர ஃபயராக விளையாடிட்டு இருந்தீங்க. நடுவில் எந்த இடத்துல டவுன் ஆனீங்க? கேமில் டவுன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அவங்க பியூரா ஒரு கேம், அவங்க ஒரு கேம் நல்லா இருந்தாங்க. தினேஷ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸில் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லைங்க, உண்மையாலுமே அதெல்லாம் போங்கு. உண்மையாலுமே பிக் பாஸ் வீடை தான் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லக்ஸரியஸாக இருக்கும், ஏசி இருந்துகிட்டே இருக்கும், எனி டைம் கரண்ட் கட்டே ஆகாது. இந்த லக்ஸரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் தென் ரச்சிதா மகாலட்சுமியை பற்றி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் போன நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னும் போது, நான் வந்து வெளியில் இருக்கும் போதே சொல்லிட்டு தான் போனேன், இது ஒரு காரணத்துக்காக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போன நோக்கம் நிறைவேறல. அதே மாதிரி நான் வந்து பார்த்தேன், வண்டி நின்ன இடத்துல நிற்குது, அதை விட இன்னும் ரிவர்ஸில் போன மாதிரி தான் இருக்குது. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எதிர்பார்த்த ஒன்று நடக்கலை, பட் எதிர்பார்க்காத நிறைய அன்பு கிடைச்சிது. அது நான் நிறைய மக்களுடைய அன்பை சம்பாதிச்சிருக்கேன், அது வரைக்கும் ஒன்று ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. பிரதீப் பற்றி கேட்கும்போது, பிரதீப் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான். மாயா, பிரதீப் இவங்களாம் மைண்ட் கேம், விசித்ரா இவங்களாம் மைண்ட் கேம் விளையாண்டாங்க. ஒருவேளை பிரதீப் இருந்து இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அண்ட் அவர் ப்ளே பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்மால் ஹவுஸில் இருக்கும்போது மாயா, பிரதீப் எல்லாம் நாமினேட் பண்ணல, அப்போ பிரதீப் வந்து தம்ஸ் அப் கொடுத்துருப்பாராம், அதெல்லாம் வந்து சொல்லி காட்டிகிட்டு இருந்தார் இவர். பிக் பாஸில் நீங்கள் எங்கே டவுன் ஆனீங்க? ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபயராக இருந்தீங்க, அப்புறம் ஏன் டவுன் ஆனீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேர் மக்கள் சொன்னது என்னென்னா, விசித்ரா கூட சண்டை போட்டதுனால தான் உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, அவங்க ஒரு கேம் விளையாண்டாங்க, இன் டிஃபரெண்ட் கேம் நான் விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய வியூ அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. பிக் பாஸ் மூலிமா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்போது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்ற பேரில் மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறது தப்பு. அதாவது இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது, சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு, அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்ற பேரில் நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு குறை சொல்லிகிட்டே இருக்கிறத வந்து அவர் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மக்களுக்கு இயற்கை ரசிங்க. ஏன்னா இயற்கை தான் நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே தருது, அது எது கொடுத்தாலும் ரசிங்க அப்படின்ற மாதிரி. எல்லா ஒரு புயலுக்கு பின்னாடியும் ஒரு அமைதி இருக்கும், அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு நல்லது இருக்கும். நான் கற்றுக்கிட்ட பாடம் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.